வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இப்படி கூட ஆப்பம் சுடலாம். அதாவது ஆப்பம் பஞ்சு போல் சாஃப்டாக அழகாக சுடுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. சிலவங்க கஞ்சி அரைச்சி பசகாய்ச்சிலாம் போடுவாங்க. அப்படிலாம் வேண்டாம். நான் வந்து சிம்பிளாக பழம் எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக செய்வேன். அது ரொம்ப சாஃப்டாக அழகாக எத்தனை நாள் அந்த மாவு வந்து ஒரு 3 நாள் வரைக்கும்னாலும் வச்சு நம்ம செய்யலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ஒரு பச்சரிசி எடுத்திருக்கேன். இல்லை மாவு பச்சரிசின்னு கேட்கணும். 1/2 கப் வந்து இட்லி அரிசி, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், இவ்வளவும் போட்டு நல்லா நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 2 to 3 மணி நேரமாவது அது ஊறணும். அப்போந்தான் அந்த மாவு வந்து நல்லா புளிக்கும். மத்தியானமே போட்டு நம்ம சாயங்காலம் அரைச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ அதை ஊற போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா ஊறி வந்துடுச்சு. வெந்தயமும் நல்லா ஊறணும். அப்போ தான் அது நைஸாக அரைப்படும். இப்போ நான் என்ன மெத்தடில் அரைக்கங்கிறத நான் சொல்கிறேன். 1 கப் அளவுக்கு, 1 கப்பில் 1.5 கப் அளவுக்கே நம்ம இப்போ மத்தியானம் பொங்கின சாதமாக இருந்தாலும் சரி, முந்தின நாள் உள்ள சாதமாக இருந்தாலும் சரி, பழைய சோறுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு முதல்ல அது கூட 1 கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்து முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நைஸாக அரைச்சிக்கணும். முதல்ல இதை அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைக்கணும். நல்லா அரைச்சி எடுப்போம். இப்போ மிக்சியில் இப்போ நல்லா அரைச்சாச்சு. நல்லா அரைப்பட்டான்னு நான் பார்த்துட்டு அரைக்கேன். இப்போ நல்லா அரைஞ்சிட்டு இப்படி நல்லா நைஸாக நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இது நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கும். அப்படி அரைஞ்ச பிறகு நம்ம வந்து மற்ற அந்த நம்ம ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருக்கிற அந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் நம்ம சேர்த்து திருப்பி அரைக்கணும். அப்போ முதல்ல அதை அரைப்பட்டால் தான் இது போடும்போது அது நல்லா நம்மளுக்கு மறுநாளைக்கு நல்லா பொங்கி வரும். தேங்காயும் நல்லா அரைப்பட்டிருக்கும். அப்போ தான் இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் இப்போ ஊற போட்டு அந்த தண்ணியவே ஊற்றிருக்கேன். இது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ அதில் நான் அரைக்கிறேன். இப்போ அதை வச்சே அரைக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போடுறதுனால நம்மளுக்கு சூடாகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன மெத்தடில் நான் செய்வேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா அந்த நம்ம இப்படி அரைக்கும்போது சூடாகாது மாவு. அதனால் நான் அப்படி தான் எப்போவுமே அரைப்பேன். நீங்களும் அந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். இப்போ நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு இது கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தால் தான் அந்த ஆப்பம் வந்து நல்லா பூ போல் வரும். தேவைக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிறோம். உப்பு எல்லாமே நம்ம போட்டு வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே நம்ம மூடி போட்டு நைட் ஃபுல்லாக வச்சிடணும். காலையில் பார்த்தா நல்லா பொங்கி வந்திருக்கும். பாருங்கள், நம்ம நைட்டு எப்படி வச்சுருந்தோம், இப்போ காலையில் எவ்வளோவுக்கு பொங்கி வந்திருக்கு. இப்படி வந்தால் தான் அந்த ஆப்பம் வந்து நம்மளுக்கு அந்த நல்லா சாஃப்டாக வரும். 2 நாள் கூட நம்ம வச்சு இந்த ஆப்பமாகவும் நம்ம சுட்டாலும் அந்த சாஃப்ட்டு வந்து போகாது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இது அடுத்த நாள் ஈவினிங்க்கு நான் வச்சுக்கிடுவேன். அதனால் முதல்ல இதுக்கு தேவைக்கு நான் கொஞ்சமாக வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சுட போகிறோமோ அதை மட்டும் நான் கொஞ்சம் ஆப்ப சோடா லைட்டாக போட்டுக்குவேன். தேவை இருந்தால் போட்டுக்கலாம். நான் லைட்டாக மட்டும் போடுவேன் எப்போவுமே. போட்டு நம்ம சுடுறதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கட்டியாக தான் கட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அது நுரை பொங்கி வர்றது உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. அப்படி நுரை பொங்கி வந்தால் தான் நல்லா சாஃப்டாகவும் அந்த உப்பலாகவும் வரும். இப்போ நான் ஆப்பக்கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம். எவ்வளவு பெருசாக வேணுமோ, நான் இது வந்து ரொம்ப மெல்லுசாக இருந்தால் தான் ஆப்பம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக மாவு ஊற்றி நம்ம அதை வந்து நம்ம எப்படி டிசைன் போட்டு எடுக்கணுமோ அப்படி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பூ டிசைன் மாதிரி எடுத்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதை பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணும். அதனால் நம்ம அந்த மாதிரி ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படி பிச்சு சாப்பிட்டா வாயில் வச்சாலே அப்படி கரைஞ்சிரும். நல்லா தேங்காய் பால் அல்லது தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசமாக வெந்தயம் சேர்த்துருக்கனால வாசமாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.